ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப நம்மளையே கடிக்க வந்துட்டாங்க பாத்தியா? ஏங்க எந்த இழவாவது பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுற வேண்டியது தானே. தரித்திரம். சனியனுங்க நம்மளை விட்டு போக போகுதுன்னு சந்தோஷப்பட்டா நீங்க வந்து அந்த பிசினஸ் வேணான்னு கெடுத்து விட்டுட்டீங்க. முண்டோ முண்டோ, அவங்க நம்மளை விட்டு போறதுக்காக மட்டும் சொல்லல, நம்ம பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிலான்னு திட்டு போட்டிருக்காங்க. நம்ம பணத்தையா? என்னங்க சொல்றீங்க? அவங்க பேசுறது நீ சரியா புரிஞ்சுக்கல. ஆர்கானிக் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஐடியா கேட்டு வரல. அது நல்ல தொழில்னு சொன்னா அவங்க பணத்துக்கு எங்க போவாங்க? அதையும் நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. அதுல அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா இருக்காங்களோ நாசமா போறாங்களோ, எது நடந்தாலும் நம்ம பணம் திருப்பி வர போறது இல்ல. அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து சோத்தையும் போட்டு அவங்க மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு நான் பணமும் கொடுப்பேனா? நானும் அவங்க பணத்துக்கு தான் அடி போடுறாங்கன்னு தெரியாம நல்ல பிசினஸ் வாயை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சூட்சமும் தெரிஞ்சு அது சரிப்பட்டு வராதுன்னு அப்படியே கவுத்து விட்டுட்டேன். அப்போ அந்த லட்சுமி கேட்டா பாத்தியா, முதல்ல அப்படி சொல்றீங்க, இப்ப மாத்தி சொல்றீங்கன்னு. இந்த மொத்த விஷயத்துக்கும் அவ தான் சூத்திரதாரி. அவளை ரொம்ப நாள் வச்சிருந்தோம், அவ நம்மளையே வறுத்து சாப்பிட்டுருவா. அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்டி. ஆமாங்க, உண்மைதான். அவ கொஞ்சம் ஆபத்தானவதான். அவங்களை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டினோங்க. நாம விரட்ட வேணாம், அவங்களே போற மாதிரி நான் பண்றேன். அதனாலதான் அந்த கிழவனோட ஈகோவை டச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஈகோவா? எதை சொல்றீங்க? அந்த நாட்டாம முதலும் கடைசிமா செஞ்ச தப்பு, அவன் இடத்த எவனோ ஒருத்தனுக்கு எழுதி கொடுத்ததுதான். அதை நம்ம குத்தி காட்டி பேசினா அவன் கூனி குறுகி போய் குடும்பத்தை கூட்டிட்டு ஓடிடுவான். ஏங்க இவ்வளோ நடந்தோம் இன்னும் இருக்காங்களே. அதுங்களுக்கு தெரியாமையும் பேசி பார்த்தாச்சு, தெரியற மாதிரியும் பேசி பார்த்துட்டோம். அதுங்க இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேங்குதுங்களே. இனிமே இருக்க மாட்டாங்கடி. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எல்லாம் முடியட்டும் சொல்றேன். ஏங்க பாத்துங்க, பாத்து. இங்க பாருங்க, அந்த மூதேவிங்க போறப்ப நம்ம பொண்ணையும் மருமகனையும் கூட்டிட்டு போயிட போகுதுங்க. இங்க பாரு, இந்த முறை நான் அப்படி போக விட மாட்டேன். அவங்களை இங்க வர விட்டதே என் பொண்ணுக்காக தான். என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் தக்க வச்சுக்கிட்டு மற்றவங்களை துரத்துறனா இல்லையான்னு பாரு. அவங்களா போனா அது கௌரவம், நாமளா விரட்டினா அசிங்கம். கௌரவமா இந்த வீட்டு விட்டு போறாங்களா இல்ல அசிங்கப்பட்டு போறாங்களான்னு பாப்போமே. அவங்க போயிடுவாங்கடி. எதை வச்சுங்க சொல்றீங்க? நாம பேசுனதை தேரு கேட்டுட்டு போறான், அதனாலதான் எக்ஸ்ட்ராவா பேசுனேன். எப்படியோங்க, நமக்கு நல்லது நடந்தா சரிங்க. நல்லது நடக்கும். அப்பா 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 இங்க பாருங்கப்பா. ஆட்கள் தேவை. அங்கேயே தங்கி வேலை செய்யணுமா? வேலை தேடி போனீங்களே, ஏதாவது கிடைச்சதா? கிடைக்கலையேம்மா. கிடைச்சிருந்தா நாங்க ஏன் இங்க உட்காந்து பேப்பர்ல பாத்துட்டு இருக்க போறோம்? இந்நேரம் வேலைக்கு போயிருக்க மாட்டோமா? இந்த சென்னையில எவ்வளவோ வேலை இருக்கு, பாவம் உங்களுக்கு தான் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க ஊருக்கு புதுசுங்கிறதுனாலதான் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களோன்னு நினைக்கிறோம்மா. அப்படியும் இருக்குங்கய்யா. இல்ல நாட்டாமையா இருந்தவருக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்னு யோசிச்சிருப்பாங்களோ என்னவோ. அம்மா, நீ சொல்றது எனக்கு பொருந்தும்மா. ஆனா என் பசங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கலாம்ல? என்னங்க இப்படி சொல்றீங்க? இவங்க மட்டும் யாரா? நீங்க நாட்டாமன்னா இவங்க நாட்டாம பிள்ளைங்க இல்லையா? ஒரு காலத்துல ஊரே உங்ககிட்ட கை கட்டி வேலை செஞ்சிருக்கோம். பாவம் இப்ப நீங்களே வேலை தேடுறீங்க. இது என்னன்னு சொல்றதுங்க ஐயா? என்னத்தம்மா சொல்றது? இத விதின்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல? கண்ணம்மா, அம்மா இது வரேம்மா. நம்ம மேல பாசம் இருக்கிறதாலதான் எவ்வளவு பொறுப்பா அக்கறையா கேட்டுட்டு போகுது. நல்ல பொண்ணு இல்ல? ஆமாப்பா, ரொம்ப நல்லவங்கப்பா. அத்த பாருங்க, இவ ஏதோ நல்ல விசாரிக்க கேட்ட மாதிரி மாமா இவள நல்லவன்னு சொல்லிட்டு இருக்காரு. கடங்காரி. இவ பேசின பேச்சு கேட்டிருந்தா மாமா இப்படி சொல்லிருப்பாரா? விடு, தெரியாமையே போகட்டும். எதுவுமே தெரியாததாலதான் அவர் நிம்மதியா பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு.
அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாருமா. என்னமோ அத்தை, நான் மட்டும் பழைய மாதிரி இருந்தேன். இஸ்திரி போட்டு எடுத்து அவன் மூஞ்சில தேய்ச்சிருப்பேன். வேலையை பாரு சும்மா. இந்த ஊர்ல நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்கப்பா. சார் வாங்க சார். யார் வேணும்? இங்க யாரோ வாடகைக்கு வீடு கேட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன வாடகைக்கு வீடு கேட்டாங்களா? ஆமா சார். ஏன்பா இது சொந்த வீடுப்பா? இல்ல சார், ஒரு 7-8 பேர் தங்குற மாதிரி வீடு வேணும்னு கேட்டதா சொன்னாங்க சார். என்னது 7-8 பேர் தங்குற மாதிரி வாடகைக்கு வீடு கேட்டாங்க? ஆமா சார். தெரியலப்பா. வாடகைக்கா? ஆமாமா. பேர் ஏதாவது சொன்னாங்களா? பேர்லாம் எதுவும் சொல்லலமா. இந்த வீட்ல இருக்கவங்க கேட்டாங்கன்னு சொன்னாங்கம்மா. அத்தை அத்தை, நேத்து நான் உங்ககிட்ட சொன்னது அப்படியே நீங்க மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏண்டி நீ தான் சொல்ல வேணாம்னு சொன்னல, அப்போ அப்புறம் நான் இப்படி சொல்லுவேன்? அத்தை, அப்புறம் இந்த ஆளு கரெக்டா 7-8 பேருன்னு சொல்றாரு. நாம தான் கரெக்டா 8 பேர் இருக்கோம்ல. தெரியலையே, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கடல் மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு நாங்க எதுக்குங்க வாடகைக்கு போறோம்? ஐயாவும் அததாம்மா சொன்னாரு. எனக்கும் அதான் ஒரே குழப்பமா இருக்குமா. நீங்க யாரு? புரோக்கரா? ஆமாங்க. அட்ரஸ் ஏதாவது மாறி வந்திருக்க போறீங்க. இல்லம்மா, கரெக்டா இந்த வீடு தான் சொன்னாங்கம்மா. இந்த விட இருக்காதுங்க. பக்கத்துல எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க. சரிங்க, அப்படிதான் இருக்கணும். ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் வரேங்க. புரோக்கர் ஒரு நிமிஷம். ஏப்பா, நீ சொன்ன மாதிரி ஒரு 7-8 பேர் தங்குற மாதிரி ஒரு வீடு வாடகை கிடைக்குமா? அந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கேட்பாங்க? அப்பா, இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான்ப்பா. சொல்லுங்க புரோக்கர, எவ்வளவு கேட்பாங்க? என்ன குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ரூபாய் கேட்பாங்க. அட்வான்ஸ் 10 மாசம், புரோக்கர் கமிஷன் 1 மாசத்து வாடகை. அவ்வளவு கேட்பாங்களா? இது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஒரு 1000-2000 கம்மியா கூட கிடைக்கும். ஆனா வீடு சுமாரா தான் இருக்கும். பரவாயில்லையா? வாடகை கூட பரவாயில்ல, 1 மாச வாடகை கமிஷனா கேக்குறீங்களா? அதுதான்ப்பா ரொம்ப அதிகமா இருக்கு. அத பேசி தீர்த்துக்கலாம் ஐயா. உங்களுக்கு ஏதாவது வீடு வேணுமா? அப்பா பரவாயில்லப்பா, இது கூட நல்ல தொழிலா இருக்குப்பா. முதலீடு இல்லாம 4 தெருவை சுத்திட்டு 4 வீடு புடிச்சு அவங்களுக்கு காட்டணும்னா கமிஷன் ஒரு தொகையை நம்ம வாங்கலாம்ல? ஆமா ஆமா, நீங்க இறங்கி செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். சரி புரோக்கரே, ஏதாவது தேவைப்பட்டா சொல்றேன். உங்க போன் நம்பர் இருந்தா கொடுங்களேன். இந்தாங்க ஐயா, இது என் கார்டு, இதுல என் நம்பர் இருக்கு. தேவைப்பட்டா கூப்பிடுங்க ஐயா. சரிப்பா, நான் வரேங்க. வாங்க. ஏன்பா, எதுக்காகப்பா நீங்க தேவையில்லாம புரோக்கர் கிட்ட போய் நம்பர் வாங்குனீங்க? தேவைப்படுன்னு தான்ப்பா வாங்கினேன். இவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியலையே. ஓ, இங்க வாயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டங்க ஐயா. அது சரி, வீட்டுல யார் இருந்தாங்க? எல்லாருமே இருந்தாங்க ஐயா. என்ன சொன்னாங்க? முதல்ல தெரியலன்னு சொன்னாங்க, அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, என் போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சூப்பர் சூப்பர், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதை சரிங்க. வச்சுக்கோ, மொத்தம் பாத்துக்கலாம். ஓகேங்க, நான் வரேங்க. தண்ணிங்க என்னங்க வீடு கிடைச்சதா? என்னடா கிடைச்சிருச்சுமா. அப்பாடா, இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. வாடகை எவ்வளவு? மாசம் 20,000 ரூபாய். அட்வான்ஸ் எவ்வளவு பே பண்ணணும்? 2 லட்சம்.